புலி, அதுவும் செட் ஆகல. காட்டுப்புலி வாலி மறைக்கும் கலங்கி நிற்காத, அந்த பாட்டு செட்டே ஆகல. நோக்கு இந்த பாட்டு தாண்டா கரெக்டு. அண்ணாத்தை ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டை வெங்குனார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அப்படி அந்த பாட்டில் வர புலி வேஷம் போட்டவர் தாண்டா இந்த சீமான் புலி. அதாவது சொல்ற பையன் ஜீமான் புலி. இவன் சொல்றான், புலி வர்றப்ப அணிலெல்லாம் குறுக்கால வர்றாதீங்க. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை, அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? நான் காட்டு மாடு காட்டு மானு காட்டு ஆடத்தாண்டா நான் வேட்டையாடுவேன். அதுதாண்டா இந்த புலிக்கு பெருமை பெருமை பெருமை. அணிலே அணிலையெல்லாம் வேட்டையாடுறதுங்க எனக்கு என்னடா பெருமை? மரத்து மேலே போய் தொங்கே, ஓரமா உனக்கு ஒரு சங்கே. சரி இம்பிட்டு பேசுறியே, நீ யாரான்னு கேட்டா புலிங்கிறான். உங்களுக்கே சிரிப்பு சிரிப்பா வருதுல்ல? இன்னொரு டைம் சொல்றா புலி. புலி வெறி கொண்டு வேட்டையாடி போம், புலி வெறி கொண்டு வேட்டையாடி போம். புலி சிரிக்காம சீரியஸா, என்ன சிரிக்க வைக்காம சீரியஸா சொல்லு புலி. புலி வெறி கொண்டு வேட்டையாடி போம், புலி வெறி கொண்டு வேட்டையாடி போம், புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்குமா இருக்குமா? சரி, உன்னை புலின்னு நாங்க ஒத்துக்கிறோம். இந்த புலி ஆடிய வேட்டையை நாம் இப்பொழுது பார்ப்போம். 28 கிலோ ஆமை, 28 கிலோ ஆமை அப்படியே புடிச்சு எடுத்து கிழிச்சு அப்படியே கர 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 எங்க வச்சு சுத்தியும் போர் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஷூட்டிங்னா சினிமா, சினிமா ஷூட்டிங். அப்போதான் இங்க ஈட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதுவும் என்ன ஈட்டிங்கு? புலி புலி வேட்டையாடுறது இல்ல, ஈட்டி ஆடுறது ஈட்டிங். புலி ஆக்ரோஷத்துல அப்படியே அந்த வலது கை எடுத்து இலையில வைக்கும். அப்படி வச்சு அமுத்துனா அங்க இருக்கிற இட்லி உடைஞ்சிரும். உள்ளுக்குள்ள கறி. ஏதோ ஒரு காட்டு புலி வேட்டையாடி வச்ச அந்த கறியை நாட்டு புலி போட்டு குழம்பு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அந்த குழம்புல இருக்கிற கறியை எடுத்து சில கறியை ஃப்ரை பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அந்த கறியை எடுத்து இட்லி மாவு ஊத்துறப்ப அந்த மாவுக்குள்ள அதை ஒளிச்சு வச்சிருவாங்க. ராக்கெட்டு நினச்சிட்டிங்களா? இட்லி சட்டியிலிருந்து ஆவி வரும். பேய் ஆவி இல்லை, ஆவி. அப்படியே கறி துணியை பிடிச்சி அந்த இட்லி சட்டியை ஓப்பன் பண்ணா இட்லி வெந்திருக்கும். கறி தெரியாது, வெறும் இட்லி மட்டும்தான் இருக்கும். அந்த இட்லியை தான் இந்த சூரப்புலி பெனஞ்சு கறியை மட்டும் வேட்டையாடிருச்சு. இப்ப ஏற்பட்ட கொடிய வேட்டை மிருகத்துக்கு முன்னாடி இந்த அணிலெல்லாம் வந்துடாதீங்க. இந்த புலி சரணாலய காட்டுல மட்டும் இல்ல, சதுப்பு நேர காட்டுலையும் வேட்டையாடும். நண்டு, இறால், சிறால், ஃபிரால், குரால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து குமிச்சு வச்சிருவாங்க. அப்ப இந்த புலி வேட்டையாடும் பார்க்கணும். இப்ப பிஜிஎம்ல வேட்டையாடு விளையாடு, விருப்பமான உணவோடு வீரமான கதையை கேளு, புலியின் வெற்றி என்னும் கதையை கேளு. அண்ணாத்தை ஆடுறார் ஆடுறார் ஆடுறார். அவ்வளவுதான் நம் சீமானின் புலி வீரம். ஒரு நாளும் இந்த புலி வேட்டைக்கு போனதே கிடையாது. அது என்னங்க காட்டு ஆடு காட்டு மாடு? 5 கிலோ பன்னிய கூட இந்த பன்னி போய் இந்த புலி போய் வேட்டையாடுறது இல்லைங்க. அந்த பன்னியை வேட்டையாடுறதுக்கு சில விடுதலை புலிகள் செல்வார்கள். அவங்க AK-74 எடுத்துட்டு போய் அந்த பன்னியை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு அப்படியே தூக்கி வெயிட் போடுவாங்க. பார்த்தா 5 kgs, 5000 கிராம்ஸ், 50,000 சென்டிகிராம்ஸ், 5 லட்சம் மில்லிகிராம்ஸ் தான் இருக்கணும். அந்த 5,01,000 மில்லிகிராம் இருந்தா கூட அந்த பன்னியை விட்டுருவாங்க. எக்ஸாக்டா 5 லட்சம் மில்லிகிராம் இருக்கிற பன்னியை மட்டும்தான் வேட்டையாடி வந்து இந்த பன்னிக்கு இந்த புளிக்கு அந்த போர்க் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி கறி குழம்பா வச்சு ஃபோர்க் எடுத்து சாப்பிட கொடுத்துருவாங்கோ. அந்த புலியும் ஃபோர்க்கில் கறியை குத்தி குத்தி வேட்டையாடும். இந்த வேட்டை புலிக்கு முன்னாடி அணிலெல்லாம் வந்துடாதீங்க. இது சாதாரண புலி நினைச்சிங்களா? இது கெட்டவங்க புலி, கேடு கெட்டவன் புலி. இந்த புலி என்ன குச்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல போய் சாப்பிடுன்னு நினைச்சிங்களா? இல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு போய் கரும்பு காட்டுல வச்சு சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களா? புலி வேட்டையாடும் புலி. இப்படி வேட்டையாடுற புலிக்கு முன்னாடி எல்லாம் அண்ணிலெல்லாம் வந்துடாதீங்க, செதஞ்சிங்க. புலி மாதிரியே நடிச்சதுதான் கஷ்டமா இருக்கு.
கொஞ்சம் நகைச்சுவை இருந்துட்டா பரவாயில்ல. தம்பி, நகைச்சுவையெல்லாம் என் டெம்போவில் வராது, உன் டெம்போவில் இருக்கிறத நீயே சொல்லிடப்பா. யாரப்பா நீ சொல், சிரித்து கொள்கிறோம். புலி வெறி கொண்டு வேட்டையாடிப்போம், புலி வெறி கொண்டு வேட்டையாடிப்போம், புலி வெறி கொண்டு வேட்டையாடிப்போம், புலி வெறி கொண்டு வேட்டையாடிப்போம். புலி 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 சரி புலி. நீ அணிலை பார்த்தேன் அண்டர்வேரோட உள்ள ஓடினது தெரிஞ்ச கதையாச்சே புலி. அந்த அணிலுக்கு நீ எழுதிய ஓலைகள் எல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த எழுத்தாணியை எடுத்து அன்பு தம்பியின், அதாவது இன்றைய அணிலின் கட்சிக்கு பேரு வைத்ததற்கு வாழ்த்து வாழ்த்தென்று வாழ்த்துகிறேன். பேரு வச்சு கொடின்னு சொன்னதுக்கு வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்துறேன். மாநாடு போட போறேன்னு சொன்னதுக்கு ஒரு வாழ்த்து வாழ்த்துறேன். அணிலோட மாநாட்டுக்கு அண்ணன் தான் அறிமுக உரைய கொடுக்க போறேன், அதுக்கு ஒரு வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்தி போடுறேன். அணிலோட கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்காக டெல்லிக்கு போனதுக்கு அண்ணன் ஒரு வாழ்த்து மடல் அனுப்புறேன். அங்க ஆரம்பிச்சு அணிலுக்கு வாழ்த்து, அணிலுக்கு வாழ்த்து, வாழ்த்து 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 வாழ்த்துன்னு அண்ணன் அடிச்ச வாழ்த்து கடிதம் இருக்கே, போஸ்ட் ஆஃபீஸே மூடி போட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கிருந்து அணிலோட வீட்டுக்கு போஸ்ட் பறக்குது, வாழ்த்து 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 வாழ்த்து. பா, எத்தனை வாழ்த்து எத்தனை வாழ்த்து. எதுக்குடா இத்தனை வாழ்த்து வாழ்த்துன்னு கேட்டால் இவங்களுக்கு இன்னும் தெரியாதுங்க. ஆட, இவன் கட்சிக்கு இத்தனை வாழ்த்து இவன் சொன்னதே கிடையாது. அணிலே, அன்னைக்கு உன்னை வாழ்த்தின இதே வாய் தான், புலி வாய் தான், இன்னைக்கு உன்னை பிராண்டிடுவேன்னு சொல்லுது. அணிலே, அங்க இங்கேன்னு ஓடாத, புலி பெருங்கோபத்தில் இருக்கு, பெருங்கோபம். கேவலம், இதெல்லாம் ஒரு புலியாமா? சரி, கேட்டிங்களா? இந்த புலியோட வீர வாழ்க்கை வரலாறே இம்பிட்டு தாங்க. இந்த புலி தன்னோட தம்பிக்கிட்ட மட்டும்தான் வீரத்தை காட்டும். நேத்து கூட தம்பியில் ஒருத்தரை பிடிச்சி அடிச்சார்ல, கூட்டமா இருக்கிறாங்க மட்டும்தான் வள்ளுன்னு குறைக்கும். சரி, இப்ப ஏன் அணில் மேல இவ்வளவு காண்டா இருக்காருன்னு தெரியுமா? இதே புலி தான் 6 மாசத்துக்கு முன்னாடி அணில் வீட்டு வாசல்ல நாய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எப்படி தெரியுமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு? வாழ்த்து 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 வாழ்த்து. தம்பி கட்சி ஆரம்பிச்சு வாழ்த்து 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 வாழ்த்து. அப்புறம் தம்பி சட்டை அயன் பண்ணதுக்கு வாழ்த்து 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 வாழ்த்து. அப்புறம் தம்பி செருப்பு போட்டுக்க வெளியே வர்றதுக்காக வாழ்த்து 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 வாழ்த்து. அப்படித்தான் இந்த புலி நாய் மாதிரி வாழ்த்துன்னு வாழ்த்துக்கிட்டே இருந்தது. அந்த அணில் பக்கத்துல வந்து அப்படியே மெதுவா தடவி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்படி தலையில கை வச்சதும் வாழ்த்து 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 வாழ்த்துன்னு குழஞ்சு நெழிஞ்சு காலுக்கடியிலேயே கிடந்தது. அந்த நாய் தான் இன்னைக்கு புலியா மாறி அணில வேட்டையாட போகுதாமா. அந்த புலியோட வேட்டையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமில்ல. ஓங்கி உடைச்சா இட்லிக்குள்ள கறிட. இப்படியெல்லாம் பேசலாம், ஜாலியா சிரிக்கிறதுக்காக பேசலாம். சத்தமா சிரிக்க முடியலன்னா புன்னகையோட சிரிச்சிடலாம்ல. புன்னகையோட உங்களை சிரிக்க வச்சுட்டோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா புன்னகையோடையே நம்ம புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடலாம்ல. அமுத்திருங்க. நன்றி, வணக்கம்.